வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். பட்ஜெட் உரையை நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட உடனே நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகள் கிளம்பியிருக்கு. ஏன் அப்படின்னா பீகார், ஆந்திர பிரதேஷ் இதை தவிர வேற ஸ்டேட்டுகள்லாம் மென்ஷன் பண்ணாமல் இவங்களுக்கே நல்லா வாரி கொடுத்துக்கிறாங்களாம். என்னங்க தமிழ்நாடுன்ற வார்த்தை கூட அதில் இல்லையே அப்படின்னா ஓட்டு போட்டிங்களா நீங்கள் பிஜேபிக்கு? அப்போ பட்ஜெட்டில் தமிழ்நாடு இருக்காது அப்படின்னு ஸ்டைலாக சொல்கிறாங்க சில பேர். ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கும் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. இதை எவனாவது வழியில் போகிறவன் வரவன் சொன்னால் பரவாயில்ல, யார் சொல்கிறாங்க பாருங்க. தமிழ்நாடுக்கு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா யாரு நான் சொல்ல பாத்தி தமிழ்நாடுக்கு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். இதே கருத்தை நான் சொல்லியிருந்தேன்னு வைங்களேன், ஏண்டா லூஸா நீ, பைத்தியமா நீ, டே மென்டலு அப்படின்னு என்ன கேட்டிருப்பீங்க. இது இவருன்றதுனால இவர் கேட்க முடியாது. எம்ஏ பிலாசபி 25 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். காரணம் எல்லாம் இல்ல, சொல்றேன் நான், சும்மா ஒரு இதுவா சொல்றேன். சொல்றாரு, சும்மா ஒரு காமெடிக்காக சொல்றாரு, சும்மா ஒரு இதுவா சொல்றேன். இவர் தான் இவர் இப்படி பேசுறாருன்னா இவர் அப்பா அதை விட சூப்பரா பேசுவார். உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம். 10.5. வாட் இஸ் தி ஜென்டில்மேன்? அப்பா ஃபாதர், இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. நீனு நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு எங்க மண்ணு. பெருசு ஆசைதா மாயே, மாயதா ஆசை, ஆசை மாயே, பெண்ணு பொண்ணு மண்ணு எல்லாம் மாயா, எல்லா சாயா. உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. அவமானமா இருந்தா வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தாவது பரவாயில்ல, உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. பார்த்தாகணும், வேற வழி. நாமெல்லாம் சிஎம் சேர்ல உட்காந்துருக்கோம், அதெல்லாம் நடக்காது, என்னைக்குமே நடக்காது. ஏன்னா உங்க சமூகமே உங்களை கை கழுவி விட்டு விட்டது. விஜயத்தை தட்டி கொண்டு உயர்த்தி கொண்டு உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? நீ யார்? ஜென்டில்மேன் ஒர்க் வேர். என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னடா? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? என்ன தொழில் பண்றேன்னு கேட்டேன். வேணா சார். பரவாயில்ல சொல்லியா? இல்ல நான் ஒரு வேலை இல்லாதவன்னு சொல்லலாம். என்னென்ன சொல்றீங்க? சும்மாவே இருக்கிறதா என் தொழில். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த பட்ஜெட்டில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸில் பெரிய அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அதாவது ஏற்கனவே இருந்த ஸ்லாபை லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. 7.5 lakhs வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் கட்டாத மாதிரி நியூ டேக்ஸ் ரெஜிமை பயன்படுத்தி ஒரு 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருந்துச்சு, அது 75,000 மாற்றி வச்சுருக்காங்க. அதனால மிடில் கிளாஸுக்கு பெரிய எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்படி பார்த்தீங்களா டேக்ஸ்லாம் நம்ம கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டீங்கன்னா வேறு ஒரு இடத்துல உங்களை அடித்து தூக்குறாங்க. நீங்கள் சேவ் பண்ணணுன்னெலாம் நினைக்காத. நியூ டேக்ஸ் ரெஜிமு அதை தான் நாங்கள் பெரிய அளவுக்கு நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். நியூ டேக்ஸ் ரெஜிமுக்குள்ளார நீ உள்ளே வந்துரு அப்படின்ற அளவுக்கு எல்லாம் மாற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். அது போக ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு இந்த மாதிரியான எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதிலெல்லாம் டேக்ஸை அடித்து தூக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்க, அதை விற்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இண்டெக்ஸேஷனை ரிமூவ் பண்ணிட்டு டேக்ஸை கம்மி பண்ணி வச்சுக்கிறாங்களாம். இதனாலேயே அதிகமாக டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழல்லாம் உருவாயிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலான சில விஷயங்களை நம்ம பேச தேவையில்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா மிடில் கிளாஸ் மேலே டேக்ஸை குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு வேறு சில விதத்தில் உங்களை அடித்து தூக்குறாங்க. பெரிய அளவிலான பணக்காரர்கள், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இவங்க மேலெல்லாம் பெரிய பேர்டனை போடாமல் மிடில் கிளாஸ் மேலேயே மீண்டும் மீண்டும் பேர்டனை போட்டுட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அதான் இன்கம் டேக்ஸில் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லைன்ட்டிங்களே. அப்படின்னா இன்கம் டேக்ஸ் மட்டுமே டேக்ஸ் கிடையாது.
அதை மீறி அடிச்சு புடுங்குறாங்கல்ல, அதுவும் டாக்ஸ் தான். நீ வாங்குற அரிசி, பருப்பு, கிராசரிஸ், வண்டிக்கு போடுற பெட்ரோலு, டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், இப்படி எல்லாத்துலேயும் டாக்ஸ் அடிக்கிறாங்கல்ல. ஒரு பக்கம் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் பணத்தை வாரி இறக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம கஷ்டப்பட்டு வாங்குற சம்பளம் அத்தியாவசிய தேவைகளுக்கே நமக்கு பத்த மாட்டேங்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி இன்டைரக்ட் டாக்ஸஸ் மூலமாகவும் டாக்ஸஸ் மூலமாகவும் நம்ம மேலேயே பேர்டனை போட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது? வாழ்கிறதா வேணாமா? இப்போ இதெல்லாம் வச்சு சங்கர் சார் வந்து படம் தான் எடுக்கணும். எப்படி இந்தியன் 2ன்னு இந்தியன் தாத்தா வச்சு எடுத்தார்ல, அந்த மாதிரி இந்தியன் மாமி அப்படின்னு இவங்களை வச்சு படம் எடுக்கலாம். இந்தியன் தாத்தா வர்மக்கலை போட்டே கொள்றாரு, நம்ம மாமி பட்ஜெட்டை போட்டே கொள்றாங்க. இந்தியன் 2ல தாத்தா வராரு, கதரை விட போறாரு. அந்த மாதிரி இந்த படத்தில் மாமி வராங்கன்னு ஒரு பாடல் இருக்கு, அது நான் தான் எழுத போகிறேன். எப்படி லிரிக்ஸ் சொல்கிறேன், கவனிச்சுங்க. மாமி வராங்கோ ஓரம் போய்க்கோ, எலெக்ஷனில் நிற்காமலே ஓட்டும் கேட்காமலே மாமி வராங்கோ ஓரம் போய்க்கோ. ஜோக்கு புத்தகமா நாட்டை மாற்றி காட்ட மாமி வராங்கோ சைடுங்கோ. ஆண்ட பரம்பரைக்கும் பேண்ட பரம்பரைக்கும் 5 பட்ஜெட்டுக்கும் நாக்கு தள்ளிக்கும் மண்டபத்திரம் மாமி வராங்கோ. ஜோக்கு புத்தகமா நாட்டை மாற்றி காட்ட மாமி வராங்கோ சைடுங்கோ. ஆண்ட பாரம்பரிக்கும் பேண்ட பாரம்பரிக்கும் 5 பட்ஜெட்டுக்கும் நாக்கு தள்ளிக்குமே மண்டபத்திரம். இப்போ நம்ம மாமி இருக்கக்கூடிய கட்சியில் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் இருக்கார் பாருங்க, அவர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறப்போ இவருக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள், ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போசிஷன் பார்ட்டியில் இந்த ராகுல் காந்தி தொல்லை கொடுக்குறாரு. இந்த தொல்லையை ஃபேஸ் பண்ண முடியாமல் கடவுள்கிட்ட போய் வேண்டுறார். ஒரு அழகான பக்தி பாடல், என்ன குறை வைத்தேன் உனக்கு ஏனுந்த சோதனை, தூக்கத்தில் கண்ண சந்தா சொப்பனத்தில் ராகுல் காந்தி தொல்லை, ஏதாவது பண்ணு காட், ஐ எம் யோர் லிட்டில் சர்க்கஸ். என்ன குறை வைத்தேன் உனக்கு ஏன் இந்த சோதனை, தூக்கத்தில் கண்ண சந்தா சொப்பனத்தில் ராகுல் காந்தி தொல்லை, ஏதாவது பண்ணு காட், I am your little circus. பொங்கச்சோறு வச்சேனே, பூசச்சோறு வச்சேனே, பத்தியச்சோறு தின்னேனே, துறவி கெட்ட போட்டேனே, குட்டைக்கரணம் அடிச்சேனே, உன் நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா, ஏதாவது பண்ணு காட், ஐ எம் யோர் லிட்டில் சர்க்கஸ். பொங்கச்சோறு வச்சேனே, பூசச்சோறு வச்சேனே, பத்தியச்சோறு தின்னேனே, துறவி கெட்ட போட்டேனே, குட்டிக்காரனோ அடிச்சேனே, நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா, ஏதாவது பண்டிகா, I am your little circus. நான் ஒரு இடத்துல பிஜேபி வந்து ஜெயிக்கும் அப்படின்லாம் வந்து கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகுது. எலெக்ஷனை எல்லாரும் மும்முரமாக பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டு பார்த்தா 300 வந்திருந்தா கூட பரவாயில்ல, 240க்கே முக்குறாங்க. 240 கடைசீட்டில் ஒரு அழகான தாலாட்டு பாடல் வருகிறது. அதாவது இந்த கேஜிஎஃப் படத்தில் எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய தாலாட்டு பாடல் பாடி தூங்க வைக்கிறாளோ அந்த மாதிரியான ஒரு பாடல். அதில் 400 வரவில்லையே மகராசா, இருந்தாலும் பரவாயில்லை மகராசா, நித்தீஷும் நாயுடுவும் பக்கம் இருக்க கவலை வேண்டாம் மகராசா, கண்ணுரங்கு மகராசா. இருந்தாலும் பரவாயில்ல மகராசா. உற்ற துணையாக நித்திஷும் நாயுடுவும் பக்கம் இருக்கு கவலை வேண்டாம் மகராசா.
அப்படி வேறு வழியே இல்லாமல் கடைசிட்டில் நிதிஷ் நாயுடு இவங்க துணையோட தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அரசாங்கத்தையே தக்க வச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட்டே நிற்குதுன்னா இந்த உச்சாணி கொம்பில் தாண்டா நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சப்போர்ட்டில் நிற்கிறதுனால தான் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தூக்கி கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ரியலைசேஷன் பாயிண்ட் வர்றப்போ தான் ஒரு அழகான ஒரு கிளைமேக்ஸ் அங்கு 400க்கு நக்குச்சான், அட 300க்கே முக்குச்சான். இப்போ சொல்கிறேன் கேளுங்க, நட்பு சக்தி வேணுங்க. 400க்கு நக்குச்சாட 300க்கே முக்குச்சா, இப்போ சொல்றேன் கேளுங்க, நட்பு சக்தி வேணுங்க. கோயில் குளம் கட்டினோம், கலவரத்தை மூட்டினோம், மாட்டு மூத்திரம் குடிக்க வச்சோம், சாணி தட்டி அடிக்க வச்சோம். 1 2 சாதனை, ஆனாலும் இது பத்தலை. கோயில் குளம் கட்டினோம், கலவரத்தை மூட்டினோம், மாட்டு மூத்திரம் குடிக்க வச்சோம், சாணி தட்டி அடிக்க வச்சோம். 1 2 சாதனை, ஆனாலும் இது போதல. 400க்கு நக்குச்சாழ 300க்கே முக்குச்சா. இன்று முதல் எனக்கு 2 ஃப்ரெண்டு, அதனால எனக்கு இல்லை எண்டு. இடதுபுறம் நாயுடு, வலதுபுறம் நிதிஷ், நடுவில் நான் பினிஷு. இன்று முதல் எனக்கு 2 ஃப்ரெண்டு, அதனால இப்போ எனக்கு இல்லை எண்ணு. இடதுபுறம் நாயுடு, வலதுபுறம் நிதிஷே, நடுவுல நான் பினிஷே. 400க்கு நக்குச்சாழ 300க்கே முக்குச்சா, இப்போ சொல்றேன் கேளுங்க, நட்பு சக்தி வேணுங்க. இப்போ தெரியுதுங்களா ஏன் ஆந்திர பிரதேஷுக்கும் பீகாருக்கும் இவங்க வாரி அள்ளி கொடுத்துக்கிறாங்கன்ட்டு? ஏன்னா கவர்மெண்ட் நின்றுட்டு இருக்கிறது அவங்க துணையோட தாங்க, இல்லைன்னா கவுந்து போயிருங்க. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். What did you do?